இந்த கதை எப்படி ஆரம்பிக்காதுங்க. போன வாட்டி நான் சொன்ன ஒரு மிஸ்டேக்னால இப்போ இந்த மாதிரி ஆரம்பிக்குது. அது எந்த மிஸ்டேக்னா, கல்யாணத்துக்கு போகிறோமா இல்லை ட்ரிப்புக்கு போகிறோம். அது ட்ரிப்புன்றது ஓகே தான், ஆனால் அது கல்யாணம் கிடையாது, அது என்கேஜ்மெண்ட். கரை விளக்கம் தோன்றிவிட்டால் ஒரு கரையை நான் இங்கு அடைவேன். இப்போ ஸ்டோரி தெளிவாக சொல்கிறேன். எப்பயும் போல் ஆரம்பிக்கிற இந்த ஸ்டோரி, நாங்கள் காலையிலே பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தோம். நிறைய பேர் பிளான் போட்டு மொத்தமாக கிளம்பலான்னு பார்த்து, ஆனால் கொஞ்சம் பேர் தான் இந்த பிளான்லேயே வந்தாங்க. அந்த கொஞ்சமான ஆளை வச்சு கிளம்புனது தான் இந்த என்கேஜ்மெண்ட். எங்கள் ட்ராவலில் இதுதான் முதல் ஸ்டாப்பு. டோல்கேட்டை தாண்டினோடனே லெஃப்ட் சைடில் ஒரு டீ கடை இருந்துச்சு. இங்கேயே முதல் ஸ்டாப்பை போட்டுடலான்னு சொல்லிவிட்டு இங்கேயே போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா பேட்டா தான். வீடியோ கூட எக்ஸ்ட்ரா பண்ணுவேன், அது கம்மி புரியுதா? அதை போல ஸ்டார்டிங் இந்த பேட்டா வண்டி விசேஷம் போட்டு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாப் முடிஞ்சிச்சு, அடுத்தது ட்ராவல். ஒரு வழியாக நாங்கள் டேரெக்டாக ஃபங்க்ஷன் ஆளுக்கு வந்துட்டோம். கரெக்டாக ஆம்பூரில் தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட்டுக்காக வந்திருக்கேன். ஏன்னா இங்கே எப்படி ஃபுட்டெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் ஃப்ரெண்ட் எல்லாமே. அங்கே இருந்த பொக்கேஸ்லாம் பார்த்தோம், சாக்லேட்டை வச்சு சும்மா பயங்கரமாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். இது மட்டும் கிடையாது, அங்கே ஃப்ரூட்ஸோடு வச்சு நிறைய டிசைன்ஸ் இருந்துச்சு. அதை எல்லாமே எடுத்து பார்த்துட்டு அதை இருந்த இடத்துலையே அப்படியே வச்சுட்டு மேலே சிட்டிங் ஹால் இருந்துச்சு, அங்கே போய் உட்கார ஆரம்பிச்சிட்டோம். இங்கே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் நிறைய பேர் வர்றது தான் ஐடியாவாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் பேர் வந்ததுனால கொஞ்சம் இன்றைக்கி டல்லாக தான் போச்சு. சரி, கீழே வந்து பந்தி பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கீழே போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஃபஸ்ட்டு நார்மலாக ஒரு பிளேட் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் இலை மாதிரி போட்டு பந்தி மாதிரி தான் வைப்பாங்கன்னு நினச்சோம். ஆனால் சரி, இதுவும் புதுசாக தான் இருக்குது, இந்த ஊரில் இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக பிடிக்க ஆரம்பிச்சிச்சு கொஞ்சமாக. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வீட் மாதிரி கொடுத்தாங்க. அந்த ஸ்வீட்டு தாங்க தரமாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன், ஆனால் அது பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கப்புறம் ஒரு நான் ஒன்று கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த நான் செம்மையாக இருந்துச்சு. அது கூட சிக்கன் கிரேவியும் ப்ளஸ் வந்து ஒரு 65 கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது எல்லாமே சென்டரில் வச்சுருவாங்க. ஒரு 4 பேருக்கு தேவையான மொத்த பொருளும் சென்டரில் தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணியும் தால்ச்சாவும் வர ஆரம்பிச்சிச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக இருந்த அந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்டாங்க. இங்கே இருந்த ஃபுட்டுலாம் சும்மா தரமாக இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக முடிவு பண்ணிவிட்டு இங்கேருந்து பக்கத்தான அப்படியே ஏலகிரி கிளம்பிடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே இங்கேருந்து ட்ரிப்பை ஏலகிரிக்கு மாற்றிட்டோம்.